டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கண்மாய்களை பெருக்கும் வகையில் வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 3000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியன் வழங்க கேட்கலாம். பாண்டியன், முழு விவரங்கள். தமிழகத்தில் முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு கோடை வெயில் மக்களை வாட்டி வைத்து வருகிறது. இதன் காரணமாக நீர்நிலைகள் அனைத்தும் வறண்டு காணப்படுகிறது. குறிப்பாக வறட்சி மாவட்டமான சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் நீர்நிலைகள் தண்ணீர் இல்லாத சூழ்நிலை உள்ளதால் அந்த பகுதியில் நிலத்தடி நீர் மட்டம் குறைந்துள்ளதாக விவசாயிகள் கூறி வருகின்றனர். இதன் காரணமாக ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை மாவட்டங்களில் நிலத்தடி நீரை பெருக்குவதற்காக கண்மாய்களில் நீரை தேக்கும் வகையில் வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்க வேண்டும் என்று அந்த மாவட்ட விவசாயிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்திருந்தனர். அந்த கோரிக்கையை ஏற்று வைகை அணையில் இருந்து தண்ணீர் திறக்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. அதன்படி ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை மாவட்டங்களுக்கு 3 கட்டங்களாகவும் தண்ணீர் திறக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் முதற்கட்டமாக ராமநாதபுரம் மாவட்ட தண்ணீர் தேவைக்காக வைகை அணையிலிருந்து இன்று காலை 10:30 மணிக்கு வினாடிக்கு 3000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டது. வைகை அணையின் சிறிய மதகுகள் வழியாக தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. வினாடிக்கு 3000 கன அடி வீதம் ஆற்றுப்படுகை வழியாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களை சேர்ந்த மக்கள் வைகை ஆற்றில் இறங்கவோ கடக்கவோ முயற்சிக்க வேண்டாம் என்று பொதுப்பணித்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முதல் 5 நாட்களுக்கு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும், 2ஆம் கட்டமாக சிவகங்கை மாவட்டத்திற்கு 4 நாட்களும், 3ஆம் கட்டமாக மதுரை மாவட்டத்திற்கு 6 நாட்கள் என மொத்தமாக 15 நாட்களில் வைகை அணையிலிருந்து 1500 மில்லியன் கன அடி தண்ணீர் மொத்தமாக திறக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பாண்டியன். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர். அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.